ஏ புள்ள கொலுசு. அமிர்தம் ஆத்தா திட்டம் புளிய தட்டிட்டு உள்ளவா. ராசா. அம்மா. ராசா ராசா என்னடா உருண்டு புரண்ட மாதிரி வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய் சொல்லுடா என்ன ஆச்சு? ஏலே எசகி என்னல ஆச்சு? நீயாவது சொல்லேம்ல. அது ஒண்ணுமில்ல தாயே, வரும்போது நம்ம ஒரு பண்ணையார் பையன் வீரன் இல்ல, அவனுக்கும் அமிர்தத்துக்கும் சின்ன சண்டை. அம்மா 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 நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு கேளு. பொறவு தெரியும் எது நியாயம்னு. பட்டணத்துக்கு போய் படிச்சவனா திரும்பி வருவேன்னு பார்த்தா இப்படி பாமரனா திரும்பி வந்திருக்கியே. என்னப்பா வரையிலேயே தெருப்புழுதிய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கியே. அது இல்லம்மா. சரி சரி, பேசி என்ன பிரயோசனம், ஏசி என்ன லாபம்? கை கால் அலம்பிட்டு சாப்பிட வாடா. அது இல்லம்மா, நான் ஆத்துக்கு போய் ஒரு முங்கு போட்டு வந்துடுறேன். அப்பதான் உடம்பு மனசும் குளிரும். இந்த பாரு, ஊர் வம்புக்கு போகாம ஒழுங்கா வரணும் சொல்லிவிட்டேன். இலை எசக்கி கூட ஒரு எட்டு போயிட்டு வாழ. இந்த வரேன். எந்த வம்புக்கும் போகாம முங்கி எழுந்து வர போதுமா? எசக்கி சோழிய பாருல. ஏலே சட்டையை கழட்டி போட்டு போடா. அழுக்கு சட்டையை போட்டு போற. கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்பாரு மாதிரி என்ன கோவமோ. பய புழுதியோட தான் வந்தான்னு நினைச்சா பிரச்சனையோட இல்ல வந்திருக்கான். சொன்னா அண்ணே நீ வந்திருக்கதா சொன்னாக, அதான் ஓடியாந்த. இருப்புல தலையை தோட்டிட்டு வந்துருந்தேன். நீ என்ன தோட்டுதது? உட்காரு. நான் தோட்டுதேன். உடம்ப பாத்துக்க வேண்டாம், எழைச்சு போயிட்டியே. அதெல்லாம் சரி புள்ள, நீ ஏன் வீட்டை விட்டு வந்த? உன் ஆத்தாளோட யாரு வாழுதது? சொன்னா நான் எப்படியோ அப்படிதான் நீயும். உன்னை யாரும் ஏசாம பேசாம நான் பாத்துக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல வீட்டுக்கு வா. என்ன என் சேர்க்க வழிநாயகம்ல, அதான் புள்ள சின்ன வயசுல உன் கூட கல் விளையாடிட்டு தெரிவானே, அவன் தான் என்ன மாதிரியே பிடெக் படிச்சிருக்கான். அவனுக்கு உன்னைய பேசி முடிச்சு உன்னைய சீரும் சிறப்புமா அனுப்பி வைக்க. நிராசையெல்லாம் ஆசையா பேசாதன. தெருநாய் ஆசைப்பட்டாலும் ராசா வீட்டு கண்ணுக்குட்டி ஆக முடியாதுன. அப்படிலாம் சொல்லாத சொன்னா. 1000 சொன்னாலும் நீ நம்ம அப்பாவோட பொண்டாட்டி பையன், நான் வப்பாட்டி பொண்ணு தானே. அப்படிலாம் பேசாத சொன்னா. ஏன் ஆத்தாலும் உன் ஆத்தாலும் அக்காலும் தங்கையுமா இருந்தாலும் என் தகப்பன் அவளுக்கு பொண்டாட்டிங்கிற அருகதையை கொடுக்கல. அதுக்கு பிராய்ச்சித்தமா உனக்கு என் தங்கச்சிங்கிற அந்தஸ்தை கொடுத்து சீரன் சிறப்பா நான் அனுப்பி வைக்கேன். உட்காரு. இந்த பாரு புள்ள, நான் இனிமே இங்கிட்டு தான் இருக்க போதேன். எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துரு. என் ஆத்தால உன் சொல்படி கேட்க வைக்கேன். அந்த நம்பிக்கையில தானே நான் இன்னும் இருக்கேன். இந்தா சாப்பிடு. ஏராசா, இந்த கருப்பை தவிர உங்ககிட்ட வேற நேரத்துல சட்டையே கிடையாதா? அம்மா நான் இந்த நேரத்துக்கு ஆயிட்டேன்ல. தின்னூரிட்டுக்கம்ல வேண்டாமா? ஐயோ நம்ம முருகனூர் தின்னூறு வேண்டாம்னு சொல்லாதல. அதான் வேண்டாங்கல்ல. அடப்பாவி புள்ள. ஏயா ராசா கூப்பிடுதல்ல, கொஞ்சம் நில்லையா? உங்க அப்பாரு தம் மூச்சையே ராகமாக்கி அந்த பெருமாளுக்கு காணிக்கையா செலுத்துறவரு. அவங்க புள்ள நீ, இதெல்லாம் தப்பு இல்லையா ராசா? எது தப்புமா? நானா அவரா? புழுதிய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு வந்த உடனே வருத்தப்பட்டேன். இப்ப புழுக்கத்தையில சேர்த்து கொண்டு வந்திருக்க. இது தெய்வ குடும்பம்யா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆகாது ராசா. ஏன் அத்தா பாராட்ட வேண்டியதுக்கெல்லாம் வருத்தப்படுத? சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு வள்ளியூர் போகணும். உன் பங்காளி வீட்டு பொண்ணு போனாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. கூட பிறந்த பொறப்புன்னு ஆறும் இல்ல. நீதான் முறமாம, காது குத்துன்னு ஓ மடியில தான் உட்கார வைப்பாக. நீதான் பேர் வைக்கணும். இதெல்லாம் அது செய்வியா ராசா? நிச்சயம் போவாத்தா.
போய் பயப்புள்ளைக்கு நல்ல பேரா டோக்கியோ நியூயார்க்கு இல்ல சண்டிகர்னு வச்சுட்டு வரேன். என்னல கிண்டலா? இல்லம்மா நெசமா தான் சொல்லுதேன். இப்போ பழனி, மதுரை, திருப்பதி, சிதம்பரம்லாம் பேர் வைக்கிறீங்க. இங்கெல்லாம் கொசு போயிருக்கா இல்ல டிரைனேஜ் தான் கரெக்டா இருக்கா? இப்படி சுத்தமே இல்லாத ஊரோட பேரை வைக்கிறதுக்கு பதிலா சுத்தமான ஊரோட பேரை வச்சிருவோமே. என்ன சொல்லுத? ஏய் மூடிட்டு போடி. பால் காவடி எடுத்தேன், கிருத்திகை விரதம் இருந்தேன், அழகு குத்தி ஆறுமுகான்னு சுத்தி சுத்தி வந்தேன். என் மவனை இப்படி கூறு கட்ட பயலாக்கிப்டியே முருகா. ஏல ராசா சாப்பிட்டு போல. ஆத்தங்கரையில தங்கச்சி சொன்ன கையால அரிசி போட்டு சாப்பிட்டேன். பசி இல்ல, மதியம் சாப்பிடுதேன். கும்பிடுத சாமியே இல்லங்க, இல்லாத உறவை தங்கச்சிங்க. வாப்புள்ள என்ன இப்படி தூரம்? என்ன புள்ள நட்டு வாங்க பிடிக்க? ஆட்டு புழுக்கே மிதிச்சுட்டேன். உங்க வீட்ல மாக்கோலம் படிக்கோலம் இருக்கும், எங்க வீட்ல ஆட்டு புளிக்கையோட வாசம் தான் இருக்கும். சரி வா வந்து காலை கழுவிக்க. உங்க பிள்ளை வந்திருக்காருன்னு அப்பா பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணார். நாங்க பிரசாதம். ஆமா, என் மவன் முருகனோட துண்ணூரையே இட்டுக்கலையா, இந்த பெருமாளோட படையில தான் வாங்கிக்க போறானா? இந்த ரொம்ப ஆடாத, முதல்ல காலை கழுவு. பயமுள்ள பிரச்சனையோட வந்திருக்கான்னு பார்த்தா பிரளயத்தோட வந்திருக்கானே. என்ன என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்ல தாயி. நீங்க வருவியன்னு எம்புட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன சோலி, மவன் வந்திருக்கான். அவனை பார்க்க பள்ளிக்கூட சேக்காளி வந்திருந்தா, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுட்டு வரேன்னு போயிருக்கான். மவன் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கான். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வேர்த்திருக்கு. ஐயோ என்னங்க? எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. என்ன அம்புட்டு அவசரம் தங்கச்சி? களத்து மேட்ல இருந்து போயிட்டு இருந்தேன். மயம் வந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீ கூப்பிட்டவன வந்துட்டேன். நீ சந்தோஷத்தோட வந்திருக்கேன்னு, ஆனா நான் வருத்தத்தோட நிக்கேன். ஏதோ ஒரு பிச்சைக்கார நாய்க்காக உம்மவ அடிச்சு என் மக ரத்த காயத்தோட வந்திருக்கான். மவனோட காயத்தை பார்த்த வலியும் வேதனையும் பெத்தவளுக்கு தானே தெரியும். ஓ மகனோட வேதனையும் வலியும் நீ உணர்ந்த மாதிரி என் உடம்புல இருந்து வர்ற ரத்தத்தையும் வேதனையும் என் மகன் உணரணும். இதுதான் படிப்பின. இப்படி பண்ணிப்டியல, இப்படி பண்ணிப்டியல. பாருலையே மகராசன, நீ எவனையோ அடிச்ச, அதனால ஏன் மகராச உடம்பு பூரா ரணமாயி உட்கார்ந்துருக்காங்களே பாருல. உன் கோவத்தால தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு வந்து அவங்க நிக்காங்களே. டேய் பாருல பாருல பாரு பாவி மக்கா. ஐயோ
அப்பா ஏன்பா இப்படி தப்புன்னா என்ன அடிச்சிருக்கலாமேப்பா. என்ன மன்னிச்சிருக்கப்பா. இனிமே நான் கோபப்பட மாட்டேப்பா. போபிள்ள வர அடியே துப்பு கிட்ட சிரிக்கி மவளே, என்ன பார்த்து ஏண்டி துப்புத? நான் துப்பும் போது நீ வந்த, அது ஏன் தப்பா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? பொறப்பு நல்ல பொறப்பா இருந்தா மரியாதை தெரிஞ்சிருக்கும். நீ உன் மாவ அமிர்தத்தை பெத்துக்க எந்த பசுபதி பிள்ளை கிட்ட முந்தாணி விரிச்சியோ அதே பசுபதி பிள்ளை கிட்ட தான் ஏன் ஆத்தாளும், அதான் உன் கூட பிறந்த தங்கச்சியும் என்ன பெத்துக்க முந்தாணி விரிச்சா. புரிஞ்சுக்க மானம் கிட்ட சென்மமா சென்மம். தாலி கட்டி வாழறவளும் தறி கட்டி வாழ்ந்தவளும் ஒன்னாயிர முடியுமா? மூதி மூதி. உன் புத்தி தெரியாத எனக்கு? நெல்லும் நெய்யுமா பாலும் தேனுமா கறியும் கருவாடுமா வாழ்ந்த உனக்கு எங்க மக உறவு கொண்டாடி பங்கு கேட்டு வந்துருவேணும்னு பயம் உனக்கு. அங்கடி இங்கடி தெங்கடி புளியடின்னு அலையிற நாய்க்கு ரோசத்தை பாரு. செருப்பால அடிச்சு வீட்டோட இருடி நாயேன்னு சொல்றதுக்கு என் புருஷனுக்கு வக்கு இல்ல. சரி சரி, முந்தானையில முடிஞ்சு வச்ச என் அப்பனை அவுத்து விடு. பார்த்து 10 நாள் ஆச்சு. எல்லாம் அந்த ஆளு குடுக்கற செல்லண்டி. இந்த ஆட்டம் ஆடுத. வாயும் கையும் பொத்திக்கிட்டு சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. பேசாம போடி. என்ன போற போக்கே சரியில்லை. தேடி தேடி வந்து திட்டுதியே. அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஊரை பார்த்து போ, இங்கிட்டு உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு. இங்க எங்க பார்த்தாலும் ராஜகோபுரம், திருக்குளம், இங்க போய் பெரியாறு, பகுத்தறிவு பாசற. என்னல இதெல்லாம்? ச்சே. இந்த கருப்பு சட்டையை போட்டு என் மனசை ரணப்படுத்தினது போறாது, எதுக்குல ஊர்ல விஷத்தை கலக்க? எது விஷம்? உம்ம கிருதியும் கீர்த்தனையும் தான் விஷம். விஷம் விஷமாகிறது இடத்தை பொறுத்து தான்டா. ரத்த கொதிப்புக்கு உப்பு விஷம், சக்கர வியாதிக்கு சீனி விஷம், ஆத்திக காத்தடிக்கிற இடத்துல நாத்திக விஷம். கடைசி நேரத்துல உங்க அப்பன் பிள்ளை பக்கத்துல இருக்க மாட்டான், பெருமாள் பக்கத்துல தான் இருப்பான்.